அதெல்லாம் இங்கே பாருங்க, இவர் வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்ம வண்டி எங்கே தெரியுதுங்களா? நான் எப்படி எடுக்கிறேனோ அதனால உட்காரவே இல்லைங்க. இடம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க. கைஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபவுண்டேஷன் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது, மண்ணு போகிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ கட்டையும் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆழம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நான் லூஸ் மண்ணு தான் இருக்குது. மண் வந்து போட்டு மூடி இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஆனால் சைட்டை வந்து எடுக்கும்போது சொல்லிட்டாங்க, அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கெட் அடாக்களை வச்சு ஃபினிஷிங் எடுக்க போடுவாங்க. எப்படி எடுக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். என் வேலையை சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா 2 பேருமே. தெரிவிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே சந்தேகப்படல, என் வேலையை சந்தேகப்பட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நான் எந்த பக்கம் எடுக்கிறனோ அந்த ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு நான் எடுக்கிறது கரெக்டாக எடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன் உங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு லைன் வந்து ஒரு பல்லு வந்து நீங்கள் வெளியே வச்சு எடுங்க, ஏன்னா அது வந்து பாதகம் வந்து கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன் ஓகே நான் எடுக்கிறது தான் எடுக்கிறேன், பட் ஆனால் உள்ளே வந்து அளவு கம்மியாக இருக்கும், நீங்கள் லாஸ்ட்டு வந்து நீங்கள் பிக்காஸில் வந்து கொத்தி எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே 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 அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொடிக்கு ரைட் சைடில் ஒரு பல்லு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துருக்கேன். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அளவு கம்மியாகும் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். அப்படி சொன்னேன், அது வந்து அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே இருந்தாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போயிட்டாரு, இன்னும் 2 பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க. நான் எடுக்கிறது வந்து கரெக்டாக எடுக்கிறேன்னா இல்லையா, உள்ளே எடுக்கிறேன்னா வெளியே எடுக்கிறேன்னா சென்டரில் வைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நான் எடுத்து கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க உனக்கு வந்து இது வேலை எடுக்க தெரியுமா, ஃபவுண்டேஷன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நான் தெரியும், நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேருமே வந்து பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் சுற்றி இருக்கிறவங்க ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது ஏதோ தப்பாக எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம ஒர்க் மேலே நமக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம தப்பாக எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பார்த்து அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே எடுக்கணும்னா முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க. அதுமாதிரி நின்ன உடனே ஒருவேளை நானே என்னடா ஒரு வேளை மாற்றி எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு எனக்கு. இதாங்க மேட்ரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்டாக வரலன்னா ஒரு டீத் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 இன்ச்சு வந்து வெளியே வச்சு தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அவங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் பக்கெட் அளவு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கெட் அளவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் பக்கெட் அளவு மட்டும் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம மார்க் போட்டதை விட ஒரு 3 இன்ச்சு வெளியே வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வேறு இந்த வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருங்க, மதிய வரைக்கும் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 அடி 2.75 3 அடி இவ்வளோ தாங்க ஆழம் வருது. அவ்வளோ ஆழம் போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடுதுங்க. அவ்வளோ ஆழம் வருது தான் டைட் ஆகுது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும். மண் ரொம்ப லூஸ் பண்ணதாங்க, ரொம்ப டைட்டில் ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இதுதாங்க காரணம். இப்போ தெரியுதுங்களா, நம்ம கரெக்டாகவே செஞ்சாலும் நம்ம வேலையை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க. அதுக்கு தான் சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுடணும். கேட்டுட்டு நம்ம வேலை வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அது நம்மளை கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஒரு வேளை நம்ம யாரா போய் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டில் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம்னா அது கடைசியில்
சைட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ஓனர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த வேலை நம்ம செஞ்சு சரியாக எடுக்கலை, தப்பாக தான் எடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஓனர் காதுக்கு போயிடுச்சா நம்மளுக்கு கெட்ட பேர் தான். நம்ம அது என்ன தான் சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இல்லை நீங்கள் தப்பாக தான் எடுத்துருக்காடுற மாதிரி தான் நம்புவாங்க. சரிங்களா? அது பக்கம் எதுவுமே மண் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளியராக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை இப்படி தான் அப்படி சொல்லிட்டாரு. சரி ஓகே, மனுஷங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அதுக்காக நம்ம ஒன்றும் கவலைப்படலாம் கூடாதுங்க. சரிங்களா? பார்த்தீங்களா அங்கே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு, அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. இருங்க காட்டுறேன். இப்படி பக்கம் பக்கமே வந்து நின்றுட்டுருந்தாங்கன்னா நமக்கு என்னங்க நினைக்கும், நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்க, அவர் வந்து இந்த பக்கம் நின்றுட்டாரு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்ம வண்டி எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்கங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தாங்க இருக்குது. தெரியுதுங்களா? நான் எப்படி எடுக்கிறேனோ அதுக்கு நேரம் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே இப்படி தாங்க பார்த்துருக்காங்க. நான் எடுக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் எடுக்கணும் அங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் இங்கே நிற்கிறாப்புல, இன்னொருத்தர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து அவங்க எதுவுமே சொல்ல முடியாது, அது அவங்களோட இஷ்டம். இதுதாங்க நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பழைய வீடு இருந்திருக்கு, அதோட வெட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருக்காங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மாட்டிக்கிட்டு இல்லைன்னு அவங்க நினைப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியாதுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கவுர் கட்டி அவங்க கடகால் வந்து கட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தாங்க தெரியும் நம்மளோட ஒர்க் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக தான் தெரியும், நான் எடுக்கிறதுக்கு நான் கரெக்டாக எடுக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க சொன்னாங்க வேலை வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த மைண்ட் செட் வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அதுக்கு இப்படியெல்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அவங்க தான் ரொம்ப ஓவருங்க. சரி ஒரு லைன்னா ஓகே, இல்லைப்பா அந்த லைன் மட்டும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகிறோம். ஆனால் எடுக்கிற ஒவ்வொரு லைனுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஏதோ பூனை கையில் பாலை கொடுத்துட்டு பூனை குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி. சரி இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க மனுஷன், வேறு லெவலு. இது வரைக்கும் நான் அது மாதிரி என் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை. இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, இது மாதிரி இல்லை அது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வருது இது வந்து அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுதாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே அது உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்க. சூப்பர் சூப்பர். சரிங்களா? இந்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண் இருக்குது. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக உடச்சி தாங்க இருக்கணும், இல்லைன்னா மூளை வந்து உடஞ்சி போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு என்னோட சேனல் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா உள்ளே வந்து கல் இருக்குது, அதனால் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுங்க. தெரியுதுங்களா? வெட்டுகள் இருக்குது, அதனால் ஒரு ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. நான் வந்து அழகாக உடச்சி எடுத்துலாம் தான் பார்த்தேன் மேலே எடுத்து மட்டும். ஆனால் கல் இருக்கிறனால ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுங்க. அது ஏன் தப்பு இல்லை, சாரி.
ஃபுல்லாகவே வெட்டுக்கள் தாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு ஆள் நிற்கிறாள் பார்த்தீங்களா, அந்த ஆள் உட்காரவே இல்லைங்க. ஸோ நான் எங்கெல்லாம் எடுக்கிறனோ, என் கை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடம் மொத்தமும் அந்த ஆள் நின்று பார்த்துட்டே இருந்தாப்புல. அப்படி என்னென்னா தப்பாக எடுக்கிறனா இல்லை என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து 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 நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலனி மாதிரி இந்த ஏரியாவே. பார்த்தீங்கன்னா ஆளுங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகல. இன்றைக்கி சண்டே தான், இல்லை சண்டே இல்லை, இன்றைக்கி மண்டே. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கே போகாமல் வந்து சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கம்மியாகிட்டாங்க. இப்படி பார்த்தா ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. இங்கே எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் இந்த வீடியோ வந்து எடுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி கூடவே இருக்கும்போது எப்படிங்க நான் மொபைல் வச்சு ஷூட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எழுதும் பார்த்தாங்க தெரியும். இல்லை நீ ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு வர வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணார். அவர் வண்டி இங்கே கேரளாவில் தான் இருக்குது. அவரோட வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கோட சீட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ட்ராக்கில் வந்து ரீஸ் அடித்தா வெளியே வரும் பாருங்க ஒரு பிஸ்டன். அந்த பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா அதோட சீட் போயிடுச்சு. ப்ரோ எனக்கு வந்து இங்கே யாரும் தெரியாது, யாராச்சும் நம்பர் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப நேரமாக அவங்கள எங்கே இருக்காங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2-3 ஆப்ரேட்டர் கிட்ட கேட்டு சொல்கிறதுக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு. அதனால தாங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும். இல்லை நீ அதிகமாக வண்டி ஓட்டலாம் போட்டால் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பழைய வீடுறதுனால வீட்டுகள் வேறு வந்துகிட்டே இருக்குதுங்களா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால் எடுத்து போட்டுறோம். இல்லைன்னா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களே கையில் வந்து எடுத்துடுறாங்க. தெரியுதுங்களா. ஆளு கொஞ்சம் கூட உட்காரவே இல்லைங்க. இந்த ஒர்க்கு நான் ஆரம்பித்தது வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 2.25 மணி நேரமும் ஆள் உட்காரவே இல்லைங்க. ஸோ நின்றுட்டே தான் இருக்காப்புல. ஏன் அப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க கேட்கணும். நான் கேட்டதுக்கு இப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இருந்தாலும் அதை கரெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி இருந்தும் மனுஷனுக்கு நம்பிக்கை போகப்படுது. சரியான சத்தியத்தை போயிடும் போல இருக்கு. சரி ஓகே, அது அவங்களோட இஷ்டம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வேலை ஃபினிஷிங்காக தாங்க இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா நமக்கான ஸ்டைல் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நான் எப்பயுமே எந்த வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி விட்ருவேன். அவர் இப்போ காலை வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் தட்டி விட்டுருப்பேன் அழகாக மேலே. அது பார்க்குறதுக்கு ஒரு தனியாக ஒரு அழகாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபினிஷிங் வச்சு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 2.25 அடி இந்த மாதிரி தாங்க ஆழம் வந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடி எழுதியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சுங்க. அப்படி டைட்டாக இருக்கும்போது அதிகமாக ஆழம் எடுக்காதீங்க. ஸோ டைட்டாக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல டைட்டாக இருக்கோ அப்படின்னு எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இது மாதிரி எடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஃபாஸ்ட் அவுட் புட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. இது மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்னென்னலாம் வேலை செஞ்சோம், இப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குரலை பேசிக்கிட்டு அவங்க வாரத்தை பார்த்துட்டே இருக்காங்க. தெரியுதுங்களா. இதெல்லாம் நம்ம வேலையில் நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே ரிஸ்க்கு கிடையாது. வண்டி நம்ம சேஃபாக வச்சு ஓட்டுற வரைக்கும் நம்மளோட ரிஸ்க்கு எல்லாமே மனுஷங்க தாங்க ரொம்ப டாஸ்க் கொடுப்பாங்க. அதுதாங்க ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அவங்கள சமாளிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புதுசாக சான்ஸ் வாங்கி வர ஆப்ரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இது மாதிரி அவங்களாம் பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க. இல்லைங்க இப்படி தாங்க அப்படி தாங்க அப்படி சொன்னால் கூட சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்திடுவாங்க அவங்க. ஏன்னா இங்கே வண்டிங்க அதிகமாக இருக்குது. அதனால் இது பண்ணோன்னா 1000 வண்டி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மைண்ட் செட் வேணும். அதனால தாங்க சான்ஸ் வாங்கி வர ஆப்ரேட்டர்லாம் எல்லாம் ரொம்ப கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இதுவே பார்த்து பயந்துடாதீங்க. இது கூட கம்மி தாங்க. இவங்கெல்லாம் வேலை செய்யும்போது எதுவும் பேசலை. இப்படின்னா பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க அவ்வளோதான். நம்மகிட்டலாம் எதுவும் சொல்லது கிடையாது. வேலை நம்ம க்ளீனாக இருக்கணும்னு நம்மகிட்ட எதுவும் சொல்லலை. இதுவே ஒரு சிலலாம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்கன்னா நேரம் வண்டியை நிறுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கே
ஒர்க்கே இப்படின்னா சான்ஸ் வாங்கி வேறு ஆப்ரேட்டர் நிலமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டங்க. ஸோ வேலை ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சாச்சு. அடியில் கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு, மேலே வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆழம் கம்மியாகிடுச்சுங்க. ஒரு அடி தான் இப்போ லாஸ்ட் நான் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, ஒரு அடி தாங்க ஆழம். ஃபைனல் முன்னாடி இருக்கிற மண்ணு மட்டும் லைட்டாகவே தட்டி பார்த்துட்டோம்னா மெட்டீரியல் தட்டுறதுக்கு அவங்க இடம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறுத்திட்டு வேறு சைடு லாஸ்ட்டு எண்டு பண்ணி பார்த்தாங்க ரொம்ப டைம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து போகிறதுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மண்ணை பிடிச்சி நான் அப்படி மண்ணா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற மண் எதுவுமே சுத்தமாக மண் இல்லாமல் இருக்க தான் நான் பார்ப்பேன், விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மண் இருக்குதுங்க, அது இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. பக்கெட்டில் அப்படியே டீட்டெயில் தள்ளிட்டு போகலாம், கிடைக்கல. ஓகேங்க, லாஸ்ட் மட்டும் லைட்டாக தள்ளி விட்டோம்னா வரும். ஏன்னா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்க்கணும்ல, அவங்களுக்கு அதுக்கான இடம் அது ஒரு விஷயங்க. எப்பயுமே வேலை செய்ய போகும்போது ஃபவுண்டேஷன் வேலையும் சரி, பில்லர் வேலையும் சரி, வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து போடுறாதீங்க, ஒரு சைடில் போட்டுங்க. இது வரைக்கும் அவங்களே கேட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செட்டுன்னு போகிறதுக்கு இடம் இருக்காது, அதனால தான் அதுமாதிரி போடுற அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வேலை அப்புறம் சீக்கிரமாக நடக்கும், அதுக்காக தாங்க. இப்போ பார்த்தா அந்த வேலை நான் செய்கிறதுக்கு இங்கே எதுவும் சொல்லலை, அதெல்லாம் ஒரு காரணம் அப்படி சொல்லிட்டு சொல்லலை. ஏன்னா வண்டி இண்டியெல்லாம் வந்துச்சுன்னா மாட்டிக்குங்க, அதுக்காக தான். ஃபைனல் ஒர்க் முடிஞ்சதுன்னு கேட்டேன். வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. இதோட லாஸ்ட்டு ஃபினிஷிங். ஒரு வழியாக வேலை முடிச்சாச்சுங்க. சைட்டுக்காரங்க கூடவே இருந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டாஸ்க்காக இருந்துச்சு. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறது இல்லை, நம்ம வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தேகமாகவே பார்த்துட்டே இருந்தாங்களா. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப டாஸ்க்காக இருந்துச்சு. வேலையை முடிச்சிச்சு. ஃபைனலாக போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்கும் ஆழம் வருது இந்த இடத்துல. அங்கே மேலே போகும்போது அங்கே ஒரு 3 அடி கிட்ட ஆழம் வருது. ஸோ அங்கேருந்து ஸ்லோப்பாக வர்றதுனால இங்கே ரொம்ப லூஸாக இருக்கும் மண், ரொம்ப ஆழம் அதிகமாக வந்துடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே அவ்வளோதான் இருக்குது. இந்த பக்கம் மேலே ஏறும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க, கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது. நாளைக்கு வருங்க, இந்த வேலை இன்றைக்கி முடியாது. அந்த வேலை முடிச்சுட்டு இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தாங்க அதிகமாக வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு நம்ம வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இதுவும். அவங்க ஆரம்பத்தில் எப்படி ஆழம் அதிகமாக வந்துச்சோ மேலே வந்து ஆழம் கம்மியாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இங்கேயும். ஏன்னா அங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அங்கே வந்து 3 அடி இல்லை 3 அடி ஆழம் தான் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி ஆழம் வரைக்கும் வருது. அது கொஞ்சம் ரொம்ப டாஸ்க்காக தாங்க இருக்குது. அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் போகிறதுக்கு இடம் இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல, வேலை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த சைட்டில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மண் போகிறதுக்கு ஓரளவு இடம் இருக்குது. ஒரு 2 அடி ஆழம் இருந்துச்சுன்னா மண் போகிறதுக்கு ஈஸியாக இடம் போட்டு வேலை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மண் ஆழம் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மண் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் மண். இந்த மண் பார்த்திங்கன்னா எடுக்க மண் அதிகமாகிட்டே இருக்குங்க, அது ஒரு டாஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடுக்க மண்ணை வந்துகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வரைக்கும் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 பாக்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெட்ரூமு ப்ளஸ் 2 டாய்லெட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா மண்ணை போகிறது இடம் இல்லை, அதை எடுத்து ஹாலில் போட்டு திரும்ப அதை எடுத்து வெளியே போகிறதுக்கு டைம் ஆகுது. சைடில் மண் போட்டுங்க, ஃப்ரண்ட்டில் மண் போட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லைங்க. சைடில் வந்து போட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா சைடில் மண் போட்டு பூட்டி வச்சுருவாங்க ஆல்ரெடி. மண் இல்லாமல் நான் எப்படி எடுத்து மேலே போட்டுருவோம், திரும்ப கீழே தான் உருண்டு வந்து விடுவோம். அதனால் நான் எப்படி சைடில் போட முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட்டாக எடுத்து போடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் கேப் இருக்குது, இருக்கிற கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வேலை முடியாதுங்க, நாளைக்கு தான் வேலை முடியும். அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட் இருக்குதுங்க. 2 மட்டிப்பாறை தான் அதுக்குன்னு சொல்லியிருப்போம். மட்டிப்பாறை வந்து மேலே மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கல்லாக இருக்குதுங்க. கல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா எடுத்து கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்காரங்க ஓரளவுக்கு டைட்டு கிடச்சாலும் நிறுத்திடு, இவ்வளோ ஆழம் போகுது, இவ்வளோ ஆழம் வந்து எடுக்க தேவையில்ல தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, லூஸ் மண் எல்லாம் மூடின மண் தான், அதனால் இது எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய வரைக்கும் வருங்க இந்த வேலையும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆழம் கம்மியாகுது.
ஒரு 2.5 அடி ஆழம் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக வரலங்க. இன்னமும் இந்த பக்கம்லாம் ரைட் சைடெலாம் மேலே ஏறணும்னா இன்னமும் ஆழம் வந்து கம்மியாகும்னு நினைக்கிறேன். மேலேயே வந்து பாறை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்ணை கட் பண்ணி தானே லூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தாங்க. அதானாங்க இனிமேல் நாளைக்கு எப்படி வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. வேலை இன்றைக்கி முடிஞ்சதுங்க. இன்றைக்கி அவ்வளோதான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக வருதுனால ஓவரோ டைம் ஆகுதுங்க. நாளைக்கு எப்படி பார்த்தா மதியம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.